கடையுது பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. தண்ணி லீக் அவுட் ஆகிட்டு இப்போது நேற்றுலேருந்து பைப்பே போடல. இப்போ மேலேருந்து அவங்க போட்டாங்களாட்டிருக்கு. தண்ணி ஃபுல்லாக கீழே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் கூப்பிட்டு எலக்ட்ரீஷியனும் வரமாட்டேங்கிறாங்க. யார் கூப்பிட்டாலும் இதா வரேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்தில் மளிகை கிடக்கிறவங்கள்ட்ட சொல்லி வர சொல்லியிருக்கேன். தண்ணி கீழே போகிறது பார்த்தா மனசு ரொம்ப இதாகிற மாதிரி இருக்குது. உடனே 10 நிமிஷத்தில் வரேன்ட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா என் தலையை அடம்படம் வச்சுட்டாச்சு அந்த தண்ணியை அடைச்சி விட்டுட்டு போயிருங்க அப்படின்ட்டு இருக்கேன். காலையிலேருந்து நானும் யாராவது ஒருத்தர் வந்து அதை அடைச்சிட மாட்டாங்களா, நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாம் நனைஞ்சிருச்சு தான். ட்ரெஸ்ஸு எல்லாமே நனைஞ்சிருச்சு. நானும் போய் அதை சுற்றி விடுறேன். சரி பார்ப்போம், அவர் வந்தாருன்னா அந்த இதை வச்சு லாடு வச்சு அடிக்க சொல்லிடுவோம். தண்ணியே சொட்டக்கூடாது. சரிங்களா, 10 நிமிஷத்தில் வரேன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம எங்கள் கடையிலே வெயிட் பண்ணுவோம். தண்ணி வருதான்னு பார்க்க. ஸோ க்யூட்டுங்க அந்த அண்ணா. எவ்வளோ கேட்டார் தெரியுங்களா? வெறும் 100 ரூபா தான் கேட்டார். நான் 150 ரூபா கொடுத்தேன். அவசரத்துக்கு கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. அவர் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் வந்தார். எந்த மூஞ்சியும் காட்டல. மேலே 2 தடவை அவரே ஏறிட்டு போயிட்டு வந்தார். செம்ம கிரேட்டு. இன்னும் ஏதாச்சும் ஒன்றா கூப்பிட்றீங்களா அப்படின்னாரு. செம்ம கேரக்டரு. கூப்பிட்டா அடுத்த செகண்ட் வந்தார் பாருங்க. தண்ணி லீக் அவுட் ஆகுதான்னு மட்டும் பாரு, நீ அவ்வளோ தூரம் வர வேணான்னு சொன்னார். எனக்கே உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மேலே போயிட்டு கரெக்டாக சாத்திட்டு வந்திருக்காரான்னு மட்டும் பார்த்துக்குவோம். வெறும் 100 ரூபாய்க்கு உண்மையாக இவ்வளோ நேரம் நான் அது நேற்றே கூப்பிட்டு யோசிச்சு இது பண்ணியிருக்கலாம். அந்த மளிகை கிடக்கிற கூப்பிட்டு இப்போ தான் மோட்ரு போட்டு விட்ருக்கேன். தண்ணி நிறையிட்டும். சத்தங்களுக்கு தான் மேலே போயிட்டு நேற்று மாதிரியே கரெக்டாக தாப்பா கூப்பிட்டு வந்திருக்காரான்னு பார்க்குறோம். சாத்திட்டு வராட்டிருக்கு. பரவாயில்ல, இந்த பாப்பாக்கு அந்த வேலையை வைக்க கூட சாத்திட்டு வராட்டிருக்கு. தாப்பல் போட்டாரு. ஆமா, ஓகே, இன்னைக்கு இங்கேயே முடிச்சிருவோம். மூச்சு வாங்க, இங்கேயே உட்காந்து முடிச்சுட்டு போயிடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து கரெக்ட் டயத்துக்கு சரி பண்ண அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா யாரோ கூப்பிட்டு பார்த்து யாருமே வரல. ஒரே ஒரு ஃபோனை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா மளிகை கிடக்கிறக்க கூப்பிட்டு சொன்னேன். அடுத்த செகண்ட் அனுப்பிச்சுட்டாரு. மூச்சு வாங்குது, வேத்து ஊற்றுது. தேங்க்யூ. இன்னைக்கு இதுதான் எனக்கு மூச்சு வாங்குது. இந்த மாதிரி நல்ல அவ்வளோ கீழே வந்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டுருவோம். வேக்குது. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். செம ஹாப்பி. அவங்க கூட நிறைய செலவாகும்னு நினச்சேன்.
இப்போதான் நிம்மதியாக இருக்குது. இப்போதான் அங்கே கடையில் போய் சொல்லிட்டு போகிறாரு. தேங்க்யூ அண்ணா. பாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. சூப்பர். இன்னைக்கு டே வந்து இன்னைக்கு வீடியோவுக்கு என்ன வேணுமோ அந்த அண்ணா இது கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் இப்போ போயிட்டு வீட்டில் சமைக்கணும். இங்கேயும் வந்து இந்த இது எடுத்துட்டாங்க. தண்ணி ஊற்றுறது கூட தண்ணி இல்லாதனால ஊற்றாம இருந்தேன். இப்போ ஊற்றி விட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்.